ஹலோ ட்ரேடர்ஸ். ட்ரம்ப் சைனாவுக்கு போயிட்டு வந்தப்போ ஆளே ஒரு டைப்பாக தான் இருக்கார். என்னென்னா இத்தனை நாள் பார்த்தீங்கன்னா ஈரான் அணு ஆயுதத்தை வச்சுக்கக்கூடாது, நாங்கள் வச்சுக்க விடமாட்டோம்னு சொல்லிட்டு இருந்த மனுஷன் ஒரு 20 வருஷத்துக்கு அவங்க அணு ஆயுத சோதனை நிறுத்தி வச்சா கூட நாங்கள் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸை திறந்துட்டு டீலில் சைன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. ஆனால் இது எந்த அளவுக்கு உண்மைன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியல. காரணம் என்னென்னா இந்த மாதிரி ட்ரம்ப் சொல்லிட்டு இருக்கிற அதே நேரத்தில் பென்டகனில் ஒரு டிராஃப்ட் ரெடி ஆகிட்டு இருக்கு. அந்த டிராஃப்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த ஈரானை தாக்குறதுக்கு புதுசாக ஒரு ஆப்ரேஷன் ஆரம்பிக்கலாமான்னு சொல்லிட்டு பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. அதாவது ஆப்ரேஷன் எபிக் ஃபியூரி ஆகிடுச்சு, ஆப்ரேஷன் மிட் நைட் ஹேமர் ஆகிடுச்சு, ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் ஆகிடுச்சு. இப்போ புதுசாக ஒரு ஆப்ரேஷனை தொடங்கலாம்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் இஸ்ரேல் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஒரு மாதம் இந்த சீஸ்ஃபயர் காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஈரான் அவங்களோட மிசைல்ஸில் ஒரு பகுதி பார்த்தீங்கன்னா ரீஸ்டோர் பண்ணிட்டாங்க, மறுபடியும் பார்த்தீங்கன்னா உற்பத்தி செஞ்சு ஸ்டோர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா மறுபடியும் எஸ்கலேஷன் நோக்கி இது கொண்டு போயிடுமான்ற ஒரு பயத்தை உண்டாக்கியிருக்கு. அண்ட் ஈரானோட ஃபாரின் மினிஸ்டர் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி வெள்ளிக்கிழமையே நம்மளோட நியூ டெல்லியில் இருக்கும்போது சொன்னது தான், இந்த பேச்சுவார்த்தையில் இந்தியா இறங்குனாங்கன்னா இந்த பிரச்சனை முடியறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் நம்புகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை பார்த்தீங்கன்னா ரஷ்யாவும் பார்த்தீங்கன்னா ஆமோதிச்சிருக்காங்க. இந்தியா தான் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானை விட சரியான ஆளாக இருப்பாங்க இந்த பேச்சுவார்த்தைக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஈரானோட ஃபாரின் மினிஸ்டர் என்ன சொல்கிறாருன்னா இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் மூடி வச்சிருக்கிறதுனால யூஎஸோட டெப்ட் பார்த்தீங்கன்னா பெருசாகிட்டே போயிட்டுருக்கு. ஏற்கனவே $40 ட்ரில்லியன் மேலே போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் யூஎஸ் ட்ரெஷரி ஈல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 4.6% மேலே போயிட்டுருக்கு. இது பார்த்தீங்கன்னா அமெரிக்கா பொருளாதாரத்துக்கு மிகப்பெரிய பாதிப்பாக இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அமெரிக்கா மேலே எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, இருந்தாலும் பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் தயாராக தான் இருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. இன்னமும் கூட பார்த்தீங்கன்னா எந்த விதமான கிளியரான அப்டேட்டும் வரல. பிரச்சனையை முடிக்கிறோம், டீல் சைன் பண்ணுறோம், இல்லை திருப்பி அட்டாக்கை ஸ்டார்ட் பண்ணுறோம்னு சொல்லிட்டு எதுவுமே கிளியராக வரல. இப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளோட பிரைம் மினிஸ்டர் பார்த்தீங்கன்னா 5 நாள் சுற்றுப்பயணமாக பல்வேறு நாடுகளுக்கு கிளம்பியிருக்காரு. வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா யுனைடெட் அரப் எமிரேட்ஸ்க்கு போயிருந்தார். $5 பில்லியன் அளவுக்கு யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்தியாவில் முதலீடு பண்ண போகிறதா செய்திகளை பார்த்தோம். நேற்று நம்மளோட அனாலிசிஸ் வீடியோவில் நம்ம பேசிட்டோம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா யுனைடெட் அரப் எமிரேட்ஸில் என்ன நடந்துச்சு அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பேச வேணாம். அண்ட் நேற்று பார்த்தீங்கன்னா நெதர்லாண்டுக்கு போயிருக்காரு. நெதர்லாண்டுக்கு போன மனுஷன் பார்த்தீங்கன்னா மாசான ஒரு சம்பவம் பண்ணியிருக்காரு. என்னென்னா இந்த நெதர்லாண்டுன்றவங்க பார்த்தீங்கன்னா டச்சுக்கு சொந்தமான நாடு. இவங்க பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவிலேருந்து சோழர்களோட செப்பேடுகள் பார்த்தீங்கன்னா அவங்க ஆக்கிரமிக்கும் போது எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இப்படி எடுத்துகிட்டு போனவங்க பார்த்தீங்கன்னா அந்த செப்பேடை ஒரு யூனிவர்சிட்டியில் வச்சு பாதுகாப்பாக வச்சுருக்காங்க. அந்த செப்பேடுகளை நீங்கள் மறுபடியும் நீங்களே வச்சுக்கோங்க, இந்தியாவுக்கு சொந்தமான பொருள் இதுன்னு சொல்லிட்டு திருப்பி கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா நமக்கு பெருமையான ஒரு விஷயம். ஒரு தமிழராக நமக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட பாரம்பரியமான ஒரு விஷயம் நமக்கு திருப்பி கிடைக்க போகுதுன்றது நம்ம பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயம். இதை பார்த்தீங்கன்னா மறுபடியும் நார்த் இந்தியாவில் எங்கேயோ கொண்டு போய் வைக்காமல் நம்ம தமிழ்நாட்டுக்கே திருப்பி கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கணும். அண்ட் பிஸ்னஸ் ஓரியன்டாக வந்தோம்னா இங்கேயும் நெதர்லாண்டுக்கும் இந்தியாவுக்கு நிறைய அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 17 டீல் சைன் பண்ணியிருக்காங்க. டிஃபென்ஸாக இருக்கட்டும், செமிகண்டக்டராக இருக்கட்டும், அதே மாதிரி க்ரீன் எனர்ஜியாக இருக்கட்டும், க்ரீன் ஹைட்ரஜனாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய டீல்ஸை சைன் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா டாடா எலக்ட்ரானிக்ஸும் ஏஎஸ்எம்எல்லும் பார்த்தீங்கன்னா ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் எம்ஓயு பார்த்தீங்கன்னா சைன் பண்ணியிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா குஜராத்தில் டாடா எலக்ட்ரானிக்ஸ் கட்ட போகிற செமிகண்டக்டர் ஃபெசிலிட்டிக்கு எல்லா டெக்னாலஜிக்கல் சப்போர்ட்டையும் பார்த்தீங்கன்னா நெதர்லாண்டு ஏஎஸ்எம்எல் மூலிமா கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவான விஷயமாக பார்க்கப்படுது. நெதர்லாண்டில் பார்த்தீங்கன்னா நம்மளோட பிரைம் மினிஸ்டர் பார்த்தீங்கன்னா பேசும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த டிகேட், அதாவது இந்த தசாப்தம் 2020 2030 பார்த்தீங்கன்னா டிகேட் ஆஃப் டிசாஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. முதல்ல பார்த்தீங்கன்னா கோவிட் வந்தது, அப்புறம் பார்த்தீங்கன்னா உக்ரைன் போர் வந்தது, இப்போ பார்த்தீங்கன்னா ஈரான் போர் நடந்துகிட்ருக்கு. இந்த தசாப்தத்தில் மறுபடியும் பல பேர் பார்த்தீங்கன்னா வறுமைக்கு போயிடுவாங்க, வறுமை கோட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா பல பேரை மேலே கொண்டு வந்தோம். இந்த பிரச்சனைகளால் மறுபடியும் எல்லாரும் ஏழையாக ஆகிடுவாங்களோன்ற ஒரு பயத்தை உண்டாக்குதுன்னு சொல்லியிருக்காரு. அது என்னமோ உண்மையான விஷயம்தான். அதோட ரிஃப்ளெக்ஷன் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா இடத்துலையும் பார்த்துட்ருக்கோம். க்ரூட் ஆயில் தட்டுப்பாடு, ஹோட்டல் இண்டஸ்ட்ரி பாதிக்கப்படுறது, வடமாநில தொழிலாளர்கள் இங்கே எங்களுக்கு கட்டுப்படியாகனு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருக்காங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம எல்லா இடத்துலையும் பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் புத்தி திருந்தினாங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ என்ன நடக்குதுன்னு பார்க்கணும். அண்ட் அடுத்த வாரம் பார்த்திங்கன்னா சில முக்கியமான டேட்டாஸ் வரப்போகுது. மே 19 செவ்வாய்க்கிழமை ஜாப்பனீஸ் ஜிடிபி டேட்டா Q1க்கான டேட்டா பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயம். காரணம் என்னென்னா ஜப்பானில் அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை மாற்றினாங்கன்னா அது பார்த்தீங்கன்னா என் கேரி ட்ரேடை மிகப்பெரிய அளவில் பாதிக்கும். ஸோ அது பார்த்தீங்கன்னா அதனோட ரிஃப்ளெக்ஷன் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மார்க்கெட்லையும் பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அதை பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் கிளியராக பார்க்க வேண்டியது இருக்குது. மே 20 புதன்கிழமை பார்த்தீங்கன்னா பிரிட்டன் யுனைடெட் கிங்டமோட சிபிஐ இன்ஃப்ளேஷன் டேட்டா, ஏப்ரல் மாதத்துக்கான சிபிஐ இன்ஃப்ளேஷன் டேட்டா வரப்போகுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் யூனியனோட சிபிஐ இன்ஃப்ளேஷன் டேட்டாவும் அன்றைக்கே வரப்போகுது.
ரொம்ப முக்கியமாக அன்றைக்கி நைட் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் க்ரூட் ஆயில் இன்வென்ட்ரி எவ்வளோ இருக்குன்ற டேட்டா வரப்போகுது. இந்த டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே புதன்கிழமை வரது தான். ஆனால் இந்த முறை இது ஏன் முக்கியம்னா ஆல்ரெடி க்ரூட் ஆயில் தட்டுப்பாடு மிகப்பெரிய அளவில் இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சைனாவும் அமெரிக்காவிலேருந்து பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயில் வாங்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த டேட்டாவை பார்க்கறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இதை பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயிலோட ப்ரைஸஸில் இம்பாக்ட் இருக்கும். க்ரூட் ஆயிலோட ப்ரைஸஸில் இம்பாக்ட் இருக்கும்போது அது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மார்க்கெட்ஸ் மேலே ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் மே 21 வியாழக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் டேட்டா பிஎம்ஐ டேட்டா வந்து ரிலீஸ் ஆக போகுது. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா, யூகே, ஜாப்பனீஸ் இந்த 3 நாடுகளோட பிஎம்ஐ டேட்டாவும் அன்றைக்கி வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரம் நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான டேட்டாஸ். இந்த டேட்டாஸை பொறுத்து மார்க்கெட் வந்து வைலண்ட்டாக மூவ் ஆகும். அண்ட் போன வாரம் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் சிபி இன்ஃப்ளேஷன் டேட்டா வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஏப்ரல் மாதத்துக்கு. அண்ட் அந்த சிபி இன்ஃப்ளேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 3.8% இருக்குது. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸோட ட்ரெஷரி ஈல்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4.6% இருக்குது 10 இயர் ட்ரெஷரி ஈல்ட்ஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 2023க்கு முன்னாடி இந்த ரேட்டுக்கு வந்து வந்துருச்சு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு அதிகமாக இருந்தது. மறுபடியும் இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு அதிகமாக இருக்குது. அண்ட் புதுசாக வந்தது வந்து பார்த்தீங்கன்னா கெவின் வாஷ் தான் வந்து ஃபெடரல் ரிசர்வோட சேர்மன். அந்த ஆள் வந்து பார்த்தீங்கன்னா இயல்பாகவே வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஷீட்டை குறுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார். பேலன்ஸ் ஷீட்டை குறுக்கிறதுனா ஒன்றும் இல்லை. இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட 10 லட்ச ரூபா பணம் இருக்குன்னு வச்சுப்போம். என்கிட்ட சுத்தமாக கடன் இல்லை. இப்போ என்னோட பேலன்ஸ் ஷீட்டை எழுதணும்னா அசட்ஸ் வந்து 10 லட்சம், லைபிலிட்டி 0. ஓவரால் பேலன்ஸ் ஷீட்டோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10 லட்சம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பேங்க்கில் போய் ஒரு லோன் எடுத்து வீடு கட்டிடுறேன். ஒரு 50 லட்ச ரூபாய்க்கு ஒரு வீடை கட்டிடுறேன். இப்போது என்னோட அசட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா என்கிட்ட 50 லட்ச ரூபா மதிப்புள்ள ஒரு வீடு இருக்குது. 10 லட்ச ரூபா பணம் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க்கில் இருக்குது. லைபிலிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது 50 லட்ச ரூபா கடனை நான் திருப்பி கொடுக்கணும். எனக்கு வந்து சொந்தமான ஈக்விட்டி வந்து பார்த்தீங்கன்னா 10 லட்சம். இப்போ ஓவரால் பேலன்ஸ் ஷீட் பார்த்தீங்கன்னா 60 லட்சம் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லீவரேஜ் மூலிமா பேலன்ஸ் ஷீட்டை வந்து பெருசு பண்ண முடியும். இந்த பேலன்ஸ் ஷீட்டை இந்த மாதிரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இதை வந்து சின்னசு பண்ணலான்னு சொல்லிட்டு கெவின் வாஷ் பேசியிருக்காரு. ஸோ இப்படி பண்ணாங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு நெகட்டிவான விஷயம், கோல்டுக்கு நெகட்டிவான விஷயம், இன்டர்நேஷ்னலாக இருக்கக்கூடிய எல்லா பிஸ்னஸ்க்கும் அது நெகட்டிவான விஷயம். ஏன்னா சிஸ்டத்துக்குள்ளார லிக்விடிட்டியை வந்து இழுத்து வெளியே எடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிஸ்டமே இயங்காமல் போயிடும். அதாவது உடம்புல ரத்தம் இருக்கிற மாதிரி, வண்டிக்கு பெட்ரோல் இருக்கிற மாதிரி கிரெடிட் தான் வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் சிஸ்டத்தோட பிளட்டு. அதை இழுத்து வெளியே எடுத்துட்டாங்கன்னா பொருளாதாரம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளால் சொல்லவே முடியாது. ஸோ அதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அந்த காரணத்தினால தான் மே 15 கோல்டு ப்ரைஸஸ் விழுந்துட்டுருக்கு. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் வாங்க வேணாம்னு சொல்லிட்டாங்க. அண்ட் அதே மாதிரி போர் வந்து மறுபடியும் அதிகமாகுது, அதனால் கோல்டு ப்ரைஸ் விழுதுன்னு சொல்லிட்டு தப்பாக நினச்சிட்டு இருக்காங்க. குறிப்பான விஷயம் என்னென்னா கெவின் வாஷ் வந்து மறுபடியும் வந்திருக்காரு, பதவிக்கு வந்துட்டார். ஸோ அவர் என்ன பண்ண போகிறாருன்ற ஒரு பயத்தில் தான் பார்த்தீங்கன்னா கோல்டு ப்ரைஸஸ் விழுந்துட்டுருக்கு. அண்ட் என்டிடிவி ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்வே நடத்தியிருக்காங்க. அந்த சர்வேல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முடிவு வந்திருக்கு. அந்த முடிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா போன வாரம் நம்மளோட பிரைம் மினிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தில் பேசும்போது இந்த மாதிரி தங்கத்தை வாங்காதீங்க, குறைஞ்சது அடுத்த ஒரு வருஷத்துக்கு தங்கத்தை வாங்காதீங்கன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சர்வேல கலந்துக்கிட்ட மனிதர்கள் வந்து 10ல் 6 பேர் நாங்கள் தங்கத்தை வாங்க மாட்டோம், எங்களுக்கு வந்து தங்கத்தை இந்த ஒரு வருஷத்துக்குள்ளார வாங்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. 4 பேர் வந்து பார்த்தீங்கன்னா தங்கத்தை வாங்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் விஷயமாக தான் பார்க்கப்படுது பொருளாதாரத்துக்கு. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஜுவல்லரி ஸ்டாக்ஸ் மேலே ஒரு இம்பேக்டை போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஜுவல்லரி ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, இதை நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வோடஃபோன் ஐடியா, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் ஃபுல்லாக ட்ரெண்டிங்கில் இருக்குது. என்ன மேட்ருனா இவங்களோட Q4 நம்பர் வந்து நேற்று ரிலீஸ் பண்ணாங்க. அந்த Q4 நம்பர் பார்த்துட்டு எனக்கே ஒரு செகண்ட் ஷாக்கு. என்னென்னா 52,000 கோடி லாபம்னு சொல்லிட்டு ஹெட்லைன்ஸ் வந்துருச்சு. அந்த Q4 நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில்டாக பார்க்கும்போது ஒரு 10 நாளுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஏஜிஆர் டியூஸை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கன்செஷன் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் சொல்லியிருந்தாங்களா. அதாவது நீங்கள் 87,000 கோடி கட்ட வேணாம், 64,000 கோடி கட்டுங்க, அதுவே போதும்னு சொல்லியிருந்தாங்களா. அந்த அக்கௌண்டிங்கில் நடந்த சேஞ்சஸ்னால வந்து பார்த்தீங்கன்னா இது ஒன் டைம் எக்ஸப்ஷனல் ப்ராஃபிட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த 51,970 கோடி ரூபா வந்திருக்கு. சரிங்களா. அண்ட் இந்த எக்ஸப்ஷனல் ப்ராஃபிட்டை எடுத்துகிட்டு பார்த்தோம்னா, அதாவது எக்ஸப்ஷனல் ப்ராஃபிட் வந்து 57,491 கோடி. அண்ட் இதை எடுத்துகிட்டு பார்த்தோம்னா 5,521 கோடியில் வந்து லாஸ் தான் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷத்தோட ஏப்ரல் குவார்ட்டரோட இதை கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் கம்மி. போன வருஷம் ஏப்ரல் குவார்ட்டரில் 7,167 கோடி லாஸ் பண்ணுவாங்க. இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா 5,521 கோடி, கிட்டத்தட்ட 2,000 கோடி அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாஸை கம்மி பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா காஸ்டான விஷயம். அண்ட் இவங்களோட ஆர்ப்புவும் கூட ஆவரேஜ் ரெவன்யூ பர் யூசரும் கூட வந்து பார்த்தீங்கன்னா 175லேருந்து 190 மாறி இருக்குது. அண்ட் குறிப்பிட்ட சில சிட்டிஸில் வந்து பார்த்தீங்கன்னா 5G சர்வீசஸ் இவங்க தொடங்கிட்டதாக சொல்லியிருக்காங்க. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவான விஷயம். அண்ட் என்னை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா வோடஃபோன் ஐடியாவில் இப்போ உடனே போய் வாங்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது உங்களோட விருப்பம். நான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸை வந்து சேஸ் பண்ண மாட்டேன். நாளைக்கு அது கேப் அப்பில் ஓப்பன் ஆனால் கூட காரணம் என்னென்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செர்டன் பாயிண்ட் ஆஃப் டைமில் வோடஃபோன் ஐடியா ஒரு 7 ரூபாய்க்கு என்னமோ வாங்கினேன்.
10 ரூபா வரும்போது அதை வித்துட்டேன். லாபம் வந்த பணத்துக்கான ஷேர்ஸை மட்டும் பார்த்தீங்கன்னா விட்டு வச்சிருக்கேன். ரொம்ப கம்மியான ஷேர்ஸ் தான், ஒரு 100-150 ஷேர்ஸ் தான் இருக்கும். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே விட்டு வச்சுட்டேன், அது என்னமோ ஆகிட்டு போட்டோம் அப்படின்ற மாதிரி. ஸோ நான் வந்து புதுசாக வாங்க போகிறது கிடையாது. காரணம் என்னென்னா, போன வருஷம் கூட வோடஃபோன் ஐடியா 20 ரூபா அளவுக்கு போச்சு. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் 7 ரூபா 8 ரூபாய்க்கு வந்தது. இந்த மாதிரி இந்த பிரச்சனையெல்லாம் சரியானா கூட இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட P&L ஸ்டேட்மெண்ட்டில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு 6 மாதமோ 1 வருஷமோ 2-3 வருஷமோ கூட ஆகலாம். அதுக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடர் மார்க்கெட் சென்டிமெண்ட் வந்து நெகட்டிவாக மாறலாம். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பையிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரலாம். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இறங்கிக்கலாம். கொஞ்சம் பொறுமையாக இருங்க. நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்பர் சர்க்கியூட்டில் ஓப்பன் ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்குள்ள அதையும் நான் சொல்லிடுறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவங்களோட மார்க்கெட் கேப் இப்போ பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 1,35,000 கோடி ரூபா அளவுக்கு இருக்குது. இதுக்கு மேலே இவங்க வளர்ந்தா கூட ஒரு 2 மடங்கு வளருவாங்களா, 3 மடங்கு வளருவாங்களா, 5 லட்சம் கோடி ரூபா கம்பெனி ஆகிடுவாங்களா? ஸோ நீங்கள் அதிகப்படி ரிஸ்க் எடுத்தீங்கன்னா கூட ஒரு 2 டபுளோ 3 ஆகலாம். ஆனால் உங்களோட கேபிட்டல் 50% அளவுக்கு விழுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ பார்த்து உஷாராக இருங்க. இன்னமும் கூட வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் இருக்க தான் செய்யுது. கவர்மெண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே ப்ரெஷர் போட மாட்டாங்க. அது ஒன்று தான் பாசிட்டிவான விஷயம். அண்ட் இவங்க வந்து ஃபண்ட் ரைசிங் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் வாரன்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அடிஷ்னல் பாசிட்டிவான விஷயமாக பார்க்கப்படுது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வோடஃபோன் ஐடியா பற்றின விஷயம். அண்ட் நம்மளோட நிஃப்டி எடுத்துக்கிட்டோம்னா நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து எப்படி ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகிறதுக்கு தான் சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆனால் வெள்ளிக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக இருந்தது. ஈவன் கிஃப்ட் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 பாயிண்ட் அளவுக்கு கேப் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சது. எஸ்பெஷலாக வந்து பார்த்தீங்கன்னா அங்கே யூஎஸ் மார்க்கெட் முடியும் போது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 1/4 மணி நேரத்தில் ஒரு 70 பாயிண்ட் அளவுக்கு இன்க்ரீஸ் இருக்குது. யாரோ பொசிஷன்ஸை க்ளோஸ் பண்ணியிருக்கலாம், அதனால கூட அது இருக்கலாம். அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துக்க முடியாது. நான் வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டியோட சப்போர்ட்டாக பார்க்குறது 23,450. அதை உடைக்கிற பட்சத்தில் 23,263. அதையும் உடைக்கிற பட்சத்தில் 23,145. ஸோ சப்போர்ட்டை மட்டும் தான் நான் சொல்லியிருக்கேன். இது எவ்வளோ மேலே போனாலும் நமக்கு சந்தோஷம் தான், விழாமல் இருந்தால் சரி. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வாரத்துக்கான என்னோட அனாலிசிஸ். அண்ட் இந்த வீடியோவை பற்றின உங்களோட கருத்துக்களை நீங்கள் கமெண்ட்டில் பதிவிடுங்க. நன்றி, வணக்கம்.